மறுபடியும் ஏனெனில் காணப்படுகிறவைகள். ஐயா, இந்த உலகமே அழிவுக்கு என்னது? அழிவுக்கு தான். நீங்கள் எத்தனை 100 பவுனு, 200 பவுனு, 300 பவுனு, 400 பவுனு நீ வீட்டில் வச்சுருந்தாலும், பேங்க்கில் அங்கரில் போட்டிருந்தாலும், நீ போகிறப்ப இப்பயே ஏதாவது பண்ணிடு, இல்லை யாருக்கு கர்த்தருக்கு கொடுத்துரு. ஐயோ, என்ன 100 பவுன் 200 பவுன் கர்த்தருக்கு கொடுத்துருட்ட, அது அழிய போகுது. ஆண்டவர் வர்றப்ப அது யாருக்கா பிரயோஜனம் ஆகணும்ல. யார் யாரெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களோ தெரியல, என்னமோ தெரியல. இந்த பூமியா அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கியா? ஆனால் என்ன தெரியுமா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அக்கினிக்கு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சலத்தில் அளிக்கப்பட்டது. இப்போது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த பூமியில் பற்ற பணம், கோல்டு, லேண்டு, அது மேலேயே பற்ற வைக்காத. அது ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்றாரு, அது மேலேயே பற்ற வச்சேன்னா நீ உன் ஆவியை மிஸ் பண்ணிடுவ. அதன் மேலேயே பற்ற வச்சினா உன் விசுவாசத்தை மிஸ் பண்ணிடுவ. அது மேலேயே உன் ஆசையை வச்சேன்னா அங்கே என்ன ஆகுனா, உன் உள்ளான மனுஷன் வீக்காகி உன் அறியாதபடி ஒரு பேக் ஸ்லைடு வந்துடும். சரி, மறுபடியும் நான் கோல்டுக்கு போக விரும்பல. ஆனால் கோல்டு ஆசீர்வாதம் வச்சுங்க. ஆனால் நீங்கள் பேங்க்லேயே லாக்கரில் வச்சு திடீர்னு ஆர்டர் வச்சா ஒன்றும் பிரயோஜனமே இல்லாமல் போயிடுது. அதை மட்டும் என்னமோ தெரியுமா, மறுபடியும் சொல்கிறேன், லாக்கரில் வச்சவர்களுக்கும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சரி, காணப்படுகிற அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள். அதான் இப்போ அனித்தியமானது பேசல, நித்தியமானவர். நம்ம டாடிக்கு பேரு நித்தியவாசி. நம்முடைய டாடிக்கு பெயர் நித்தியவாசி, நித்திய பரர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், ஏக சக்கராதிபதி, நித்தியானந்த கர்த்தர். உங்களுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிறார், ஜீவனை வச்சுக்கிறார். அந்த ஜீவனுக்கு பெயர் நித்திய நித்திய நித்திய